இந்த தேர்தல் களத்திலே நாமும் வாக்குறுதி கொடுத்தோம், அவர்களும் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் நாம் மகளிர் உரிமை தொகையாக 2000 கொடுப்போம் என்று சொன்னால், 2500 கொடுப்போம் என்று சொன்னால், சொன்னது மட்டுமல்ல, எல்லா மகளிருக்கும் நான் அதாவது நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் அவங்க எல்லா மகளிருக்கும் 2500 கொடுப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம பஸ்ஸில் போகிறதுக்கு மகளிர் விடியல் பயணம் என்று கொடுத்தா இங்கே டவுன் பஸ்ஸில் எல்லாம் போகலாங்கிற மாதிரி கொடுத்தோம். அவன் இங்கேருந்து மெட்ராஸ் வரையும் மகளிர்கள் எளிதாக போகக்கூடிய வகையில் நான் செய்வேன் என்ற வகையில் உறுதி அளித்தார் நடிகர். அதுபோல 6 சிலிண்டர், எத்தனை சிலிண்டர் வந்திருக்கு? 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாரு. கல்யாணம் நடக்குன்னு சொன்னா அவங்களுக்கு 1 பவுன் நகையும் 1 பவுன் இதுவும் பட்டு புடவையும் கொடுக்குன்னு சொன்னார். மாமனார் சீரனுக்கு வகையில் இன்னைக்கு 1 கிராம் தாய்மாமன் தங்க மோதிரங்கிற வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆஸ்பத்திரியில் நம்ம அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுப்போம், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அதுவும் ஒழுங்காக கொடுக்காங்களாங்கிறது பார்க்கணும். இன்னைக்கு விலைவாசி எடுத்துக்கொண்டால் அரிசியிலிருந்து பருப்பிலிருந்து எல்லாமே அதிகமான விலை ஏற்றம். இன்றைக்கு எண்ணெயிலிருந்து எல்லாமே விலை ஏறி போச்சு. இன்னைக்கு கரண்ட் பிரச்சனை எப்போ போகுது எப்போ வருதுன்னு சொல்லாம நம்ம 1000 கட்டிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு 2000 ரூபா கரண்ட் பில் கட்டுற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு விவசாயிகளுக்கு மொத்தமாக விவசாய கடனை தள்ளுபடி என்ற வாக்குறுதி கொடுத்தவர் இன்னைக்கு அதிலும் ஏமாற்றுறாரு. இப்படியாக பல்வேறு ஏமாற்றங்களை, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இன்னைக்கு ஓட்ட வாங்கியிருக்காங்க. பல இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களில் அறவே இல்லாமல் இருக்காங்க. அதுலேயும் மதத்தின் பேரால, சில ஜாதியின் பேரால அந்த ஓட்டுகளை பிரிப்பதற்கான வேலைகளை அவங்க செய்திருக்காப்புல. நான் கேட்கிறேன், நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொன்றையாக பார்த்து பார்த்து செய்தார். மகளிருக்கு ஒவ்வொருவருக்கும் பார்த்து செய்தார் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலிருந்து +2 படித்து மாணவ மாணவிகள் கல்லூரிக்கு செல்கின்றார் என்று சொன்னால் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டத்தை தந்தார் என்று சொன்னால் சாதாரண திட்டம் இல்லை. மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் எப்படி கொண்டு வந்தாரோ அதுபோல கால உணவு சிற்றுண்டி திட்டத்தை நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலினுடைய எண்ணத்திலே உற்பத்தி ஆகி அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்னு சொன்னா, முதலமைச்சர் காலை சிற்றுண்டி திட்டம் என்று பெயர் வைத்திருந்தார் சொன்னால் அதை முதலமைச்சரை மட்டும் எடுத்துட்டு காமராஜர்ங்கிற பெயர் வச்சு ஏமாத்திர வேலை செய்யறாரு. எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த பேரை மட்டும் மாத்திட்டு, நான் சொல்றேன், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவங்க ஏதாவது புதிய திட்டங்களை கொண்டு வரணும், அதுக்கு பெயர் வைக்கணும். ஆனாலும் இந்த நம்முடைய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை கொண்டு வந்தா அதில் உள்ள பேரை மட்டும் மாத்திட்டு கொண்டு வந்தாரா இவர் கொண்டு வந்த திட்டமா? அது நான் கேட்கிறேன், சவாலா சொல்றேன். எங்களுடைய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை எந்த திட்டத்தையாவது உங்களால் நிறுத்த முடியுமா? மகளிர் உரிமையை தொட்டு பார்க்க முடியுமா? காலை உணவு திட்டத்தை தொட்டு பார்க்க முடியுமா? விடியல் பயணத்தை தொட்டு பார்க்க முடியுமா? இந்த மாணவர்களுக்கு +1 +2 செல்கின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டத்தை தொட்டு பார்க்க முடியுமா? விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை தொட்டு பார்க்க முடியுமா? இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தை ஆய்வு செய்து அந்த பயனை செய்கின்ற வகையில் செய்திருக்கின்ற திட்டங்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள். ஆனால் இன்றைக்கு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி, பொய்யான ஏமாற்று வேலைகளை சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு அவங்க வரல. 108 சீட்டு தான். இப்ப துணைக்கு யாரெல்லாம் போயிருக்கான்னா, காங்கிரஸ் நம்மகிட்ட இருந்து ஜெயிச்சுட்டு காங்கிரஸ் போயிருக்கான். இங்க இருந்து ஜெயிச்சுட்டு 2 கம்யூனிஸ்ட் போயிருக்கு. இங்கிருந்து ஜெயிச்சுட்டு விடுதலை சிறுத்தைகள் போயிருக்கு. இப்படித்தான் போயிருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதை முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் முட்டை எடுக்கலாம்.
சில இடத்துல விட்டு கொடுத்தா நின்றுட்டு இருக்கோம், தட்டி விட்டா பொத்துன்னு கீழே ஒண்ணுமே. அதை மாதிரி இந்த ஆட்சி வெகு சீக்கிரத்திலே விழக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. காவிரி பிரச்சனையில காவிரிக்கு இங்கிருந்து நான் பெங்களூருக்கு போறேங்காரு. பெங்களூருக்கு போறேன்னு சொன்னா அங்க இருக்கிறவெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கான். இவர் போறாங்கிறாரு. நம்முடைய முதலமைச்சர் அங்க போய் ஏதாவது இடைஞ்சல் வச்சுட்டா நமக்கு கேவலமாயிருமா இல்லையா? அவ எந்த நடிகரா இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இங்க இருந்து பெங்களூர்ல போய் அங்க போய் ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டு சொன்னா தமிழகத்திற்கு தலைகுனிவாக ஏற்படுத்துகின்ற நிலைகளை இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் செய்து வருகின்றார் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு தினந்தோறும் எதையாவது பார்க்க போறேன், எதை பார்க்க போறேன்னு சொல்லி சினிமா ஷூட்டிங் நடக்கிற மாதிரி நடக்கு. ரீல்ஸ் ரீல்ஸ் தெரியுமா யாருக்காவது? எல்லாரும் தெரியுமா? அந்த ரீல்ஸ் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது, பட்ஜெட் கூட்டத்தொடர் 5, 6. அதற்கு பின்பு அந்த சட்டமன்றத்தில் கூட்டத்தொடர் நடக்கும். அந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய். சினிமாவில் நடிக்கும்போது விஜய், இங்க எலெக்ஷனுக்கு வரும்போது ஜோசப் விஜய். அங்க நினைத்தா போய் திருச்சியில அப்படி கோயில்ல முட்டி போட்டு நடந்து போவாரு. அந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டுனா உடனே திருச்செந்தூர்ல வேலை தூக்கிட்டு நிற்பாரு. இவர் எம்ஜிஆர் போல இருக்கணும்னு சொல்லி அங்கே மூகாம்பிகை கோயிலுக்கு போய் எம்ஜிஆர் போனார்னா அவர் ஒரு மாமன், அவர் ஏழைகளை நேசித்த மாமன்னன். அந்த மாமன்னன் போட்டி போடுறப்பா நீ அங்க கொண்டு போய் மூகாம்பியில கொண்டு வாழ் கொடுக்குறாப்புல, சாய்பாபாவை போய் பார்க்க போறாப்புல. ஏன் இதுக்கு முன்னால் நடிகராக இருக்கும் போதெல்லாம் போகலையா? அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இன்னைக்கு தான் கண்ணு தெரியுதா நடிக்கணும்னு? அந்த வகையில் எந்த வகையிலாவது நடித்து எல்லாரையும் ஏமாற்றி ஓட்டு வாங்குவதற்கு மட்டும்தான் குறியாக இருக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக பெரும் மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள்.